இந்த 2024ல காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகிற டைம் மேபி பாதி பேர்த்துக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். பரவாயில்ல, நான் ஒரு 5 திங்ஸ் கொண்டு வந்திருக்கேன். தீஸ் 5 திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் காலேஜ் லைஃப். நோ ஒன் வில் டீச் யூ வாட் யூ கோயிங் டு டூ இன் யுவர் காலேஜ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான். ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கூல் எப்படி இருக்குன்னா ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது, நம்ம அதை டக் பிடிச்சி போனோம். ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது. பட் காலேஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் காலேஜ் பார்த்தீங்கன்னா கேஷுவல்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ கேஷுவல்ஸ் அலோவ் பண்ணுறதுனால ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி போட்டு போக முடியும். ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னால் ரொம்பலாம் வேணாம், ஜஸ்ட் நார்மல் ட்ரெண்டில் நார்மல் கேஷுவல் நார்மல் ஃபார்மல்லே நம்மளோட ட்ரெண்டை வந்து அதிகமாக்கி காட்டிக்க முடியும். ஸோ அவர் காலேஜ் லைஃப்ல ஓகேவா? ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களை மாதிரி தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலேஜ் வர போகிறாங்க. யாரை பற்றியுமே யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் எப்படி வந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட ட்ரெஸ் தான் வந்து எல்லாத்திட்டையும் பேச போகுது. நீங்கள் யார் அப்படின்றத உங்களோட ட்ரெஸ் தான் வந்து சொல்ல போகுது. அதனால் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த அக்கேஷனுக்கு போகிறோமோ அந்த அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, நீங்கள் ரொம்ப ஃபங்கியாக இல்லாமல் ஒரே பிளாக்கெல்லாம் போட்டு போகாமல் ஸோ நல்ல ஒரு அவுட்ஃபிட் போட்டு போகிறது எனக்கு கேட்டால் ஒரு பெட்டரான ஐடியா. ஸோ அவுட்ஃபிட் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கோம். இந்த பக்கம் இது லிங்க்ல ஐக்கானில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நான் செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இந்த மாதிரி போட்டு போகிறதுனால நல்ல ஒரு ஃபீல் வந்து ஏற்படுத்தும் நம்ம மேலே மற்றவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இதில் இன்க்ளூடட் ஷூ, நம்மளோட வாட்ச் எல்லாமே தான் வரும். நீங்கள் செயின்லாம் போட்டு போகணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு செயின் போட்டு போகலாம், இல்லை ஒரு ரிங் போட்டு போகலாம், இல்லை ஒரு பிரேஸ்லெட் போட்டு போகலாம். எதோ ஒன்று போட்டுப்பாங்க, மூணுமே போட்டு போனீங்க அப்படின்னா ஸோ அந்த அளவுக்கு இது வந்து நல்லா இருக்காது ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால. ஓகேவா? ஸோ அதனால் பிளாக் ஸ்டைப் வாட்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே இந்த பிளாக் ஸ்டைப் வாட்ச் வந்து செட் ஆகும். ஸோ அதனால் பிளாக் ஸ்டைப் வாட்ச் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். ஓகேவா? தென் செகண்ட் என்ன அப்படின்னா நல்ல கம்யூனிகேஷன் இருக்கிறது. ஸோ பெட்டர் கம்யூனிகேஷன் ஜஸ்ட் உங்களோட ஸ்டார்டிங் டேஸில் மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜ் ஃபுல்லாக இந்த கம்யூனிகேஷனை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டே இல்லாத ஒரு ஸ்கில் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். பட் நீங்கள் காலேஜ் போகும்போதே அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அந்த கம்யூனிகேஷனை பற்றியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் நான் வந்து ஐக்கனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. உங்களோட ஜாபுக்கு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாபுக்கு மட்டும் இல்லை, ஸோ நிறைய பேர்த்துக்கிட்ட ஈஸியாக வந்து பேசுறதுக்கும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் மட்டும் தான் பேச முடியும். நான் ஒரு இன்ட்ரோவர்ட் பையனால் பேச முடியாது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் எல்லாமே வரும். ஓகேவா? மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மேக்கிங் எ ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்மளோட காலேஜ் லைஃப்பில். ஏன்னா நம்மளோட காலேஜ் லைஃப் தான் நம்மளோட கடைசி மெமரியாக இருக்கும் போது நம்ம எப்போ காலேஜ் முடிச்சு வெளியே வருமோ அப்போல்லாம் நம்மளோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக அப்படி தலைகீழாக மாறிடும். ஸோ அதனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் இன்க்ளூடட் கேர்ள்ஸுக்கிட்டையும் பேசி தான் ஆகணும். ஏன்னா காலேஜ் லைஃப் அப்படின்றது பாய்ஸை மட்டுமே சார்ந்திருக்காது, ஸோ கேர்ள்ஸையும் தான் சார்ந்திருக்கும். ஓகேவா? நீங்கள் அவங்கள ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை மட்டும் பார்க்காம நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட கம்யூனிகேட் பண்ணால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பார்த்து நம்ம பேசுறது மூலிமா அவங்களும் நல்லா நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எந்த ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு நம்மகிட்ட பேச தயங்குவாங்க, பட் நம்ம போயிட்டு ஜாலியாக பேசணும் அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்க, பேசாமல் தான் போவாங்க. ஸோ அது டோன்ட் வரி, நோ மேட்டர். ஜஸ்ட் அவங்க பேசலைன்னா நீங்களும் கண்டுக்காதீங்க, விட்டுரு. ஓகேவா? அவ்வளோதான். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். பட் நீங்கள் கிளாஸில் இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே பேசணும். பையன் பொண்ணு எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் பேசிக்கணும். ஜஸ்ட் ஃபஸ்ட் டே நம்மளால் எதுவுமே முடியாது. போக எல்லாத்துக்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ்லேயே உங்களோட டைப்பில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குரூப்பாக பிரிஞ்சு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஸோ உங்களோட காலேஜ் லைஃப் அப்படின்றது ஜாலியாக ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? நீங்கள் காலேஜ் லைஃப்பில் தான் அதிகமான ஃப்ரெண்ட்ஸை வந்து எடுக்க முடியும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கில் இருக்குல்ல அந்த மாதிரி ஒர்க் ஆகும். உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த காலேஜ் லைஃப்பில் மட்டும்தான். ஸோ காலேஜ் லைஃப் அப்படின்றது ரொம்பவே ஜாலியான லைஃப் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கங்க. ஏன்னா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த லைஃப் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ காலேஜ் தான் கடைசியாக நீங்கள் ஜாலியாக இருக்க போகிற லைஃப்னு கூட சொல்லலாம். தென் ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னா ஓப்பன் லிங்க்டின் ப்ரொஃபைல். லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்படின்றது ரொம்பவே இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஏன்னா லிங்க்டின் இருந்தால் மட்டும்தான் ஸோ நம்மளால் வந்து இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய போஸ்ட் போடுவாங்க. ஜாப் கிடைக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்ட் அப்டேட்லாம் லிங்க்டின்ல நிறைய இருக்கும். நிறைய HR கூட கம்யூனிகேட் பண்ணலாம், நிறைய கனெக்ஷனை மேக் பண்ணலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸும் லிங்க்டின்ல மேக் பண்ணலாம். அந்த மாதிரி லிங்க்டின்ல நிறைய பெனிஃபிட் இருக்குது. லிங்க்டின்ல இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இருக்குது, லிங்க்டின்ல கோர்சஸ் இருக்குது, லிங்க்டின்ல சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே லிங்க்டின்ல இருக்குது. அதனால் நீங்கள் காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறம்
நீங்கள் பண்ண வேண்டிய வேலை வந்து லிங்க்டின்ல ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது. ஜஸ்ட் லிங்க்டின்ல நார்மலாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து லிங்க்டின்ல கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதையும் வந்து வேணால் ஐகானில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வாங்குற சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணிகிட்டே வரலாம். லிங்க்டின்லேயே நீங்கள் ப்ரீமியம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்காக லிங்க்டின் வந்து ப்ரீமியம் ஃப்ரீயாகவே தருவாங்க. ஸோ அந்த ப்ரீமியம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஜாப்புக்கு உங்களோட ஃபியூச்சருக்கு நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் இயர்லேருந்து உங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? தென் ஃபைனல் திங் என்ன அப்படின்னா உங்களோட கெரியரை வந்து கரெக்டாக பார்த்துக்குது, மேனேஜிங் யுவர் கெரியர். ஓகேவா? இந்த ஃபைனல் திங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். காலேஜில் என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைமும் நம்மளோட காலேஜ் லைஃப் மட்டும்தான். ஜஸ்ட் நம்ம கெரியரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண நான் சொல்ல கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம முக்கியமாக என்ஜாய் பண்ணியாகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ஜாய்க்கு அப்புறம் தான் இந்த கெரியர் அப்படின்றது வரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு சைட் பை சைட் நம்மளோட கெரியரையும் பார்த்துக்கிட்டு வரணும். ஏன்னா காலேஜ் முடிஞ்சது அப்படின்னா சுத்தமாக நமக்கு டைம் இருக்காது, 1% கூட டைம் இருக்காது. அதனால் நம்ம என்ஜாய் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ, ஹாப்பியாக எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குமோ அதே அளவுக்கு நம்மளோட கெரியரையும் பில்ட் பண்ணிகிட்டே வரணும். இதுவும் இந்த லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும், இதுவும் இந்த லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போனால் மட்டும்தான் நம்மளோட காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான லைஃபாக இருக்கும். உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வந்து நீங்கள் உங்களோட எக்ஸாம் பேப்பரில் எழுதலாம். ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணி படித்தது புரிஞ்சுதுன்னா ஸோ அதை நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாம் பேப்பரில் எழுதலாம். எக்ஸாக்டாக அந்த நோட்ஸில் இருக்கிறதே தான் உங்களோட எக்ஸாம் பேப்பரில் இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. பட் அது காலேஜ் பொறுத்து மாறலாம். ஒரு சில காலேஜ்லாம் அந்த நோட்ஸில் இருக்கிறதே தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. பட் ஒரு சில காலேஜில் அப்படி இல்லை, உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் எழுதிங்கன்னாவே போதும். அந்த டயக்ராம்லாம் கரெக்டாக இருந்தால் அந்த வரைபடமாக அது என்னன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருந்தால், ப்ளூ பிரிண்ட்லாம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு மார்க் வழங்கப்படும். இதுவும் காலேஜ் பொறுத்து மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ வேறு பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் நீங்கள் காலேஜ் போனீங்கன்னாவே நிறைய கற்றுப்பீங்க. ஸோ முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த 5 விஷயம் தான். ஸோ அதை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இது யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ வேறு என்ன, இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் காலேஜ் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.